வழக்கமா நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்கும்போது என்ன செய்வோம்? இப்போ ஒரு பேப்பர் எடுத்து பெரிய லிஸ்ட் போடுவோம் இல்லையா? கண்டிப்பா. காலையில சரியா 5 மணிக்கு எழணும், தினமும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நெறைய திட்டங்கள் தீட்டுவோம். ஆமா. இது எல்லாம் ஒரு என்ஜினியரிங் பிளான் மாதிரி ரொம்ப துல்லியமா செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை உடனே மாறிடும்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்புறோம். ஆனா உண்மையா சொல்லணும்னா, அந்த மாதிரி வெளிப்படையா தெரிகிற பழக்கங்கள மட்டும் மாத்துறதுனால எந்த ஒரு பெரிய அகமாற்றமும் நடந்துடாது. அது 100% உண்மை. அதாவது உங்க கை எலும்பு முறிஞ்சிருந்தா எக்ஸ்ரே கருவி அந்த முறிவை ரொம்ப தெளிவா காட்டிடும். டாக்டர் அந்த இடத்த காட்டி இங்க தான் பிரச்சனை, இதை சரி செய்யலான்னு சொல்லுவார். அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். கரெக்ட். ஆனா நம்ம மனசையோ அல்லது வாழ்க்கையோட திசையையும் முழுமையா மாத்தணும்னு வரும்போது இந்த எக்ஸ்ரே மிஷினோ அல்லது நாம போடுற அந்த வழக்கமான லிஸ்டோ வேலை செய்யறதில்ல. அதுக்கு காரணம் மனித மனம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிக்கலானது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழமான பிரச்சனைகளை அப்படியே வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சில மாற்றங்களை செஞ்சா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறது ஒரு பெரிய மாயை. நிதர்சனமான உண்மை அது. சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எந்த புத்தகத்தை அலச போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரியானா வீஸ்ட் எழுதின தி பிவட் இயர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை தான். ஆமா, தி பிவட் இயர். இந்த புத்தகத்தோட அட்டப்படத்தை நீங்க கொஞ்சம் உங்க மனக்கண்ல கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன். அதாவது முற்றிலும் இருண்ட ஒரு கருப்பு நிற பின்னணி. கரெக்ட். அந்த இருட்டுக்கு நடுவுல மையத்துல மிகச்சிறியதா ஆனா ரொம்ப பிரகாசமா ஒளிர்ற ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு சின்ன பொறி இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தோணும், ஆனா அது உணர்த்துற விஷயம் ரொம்பவே பெருசு. கண்டிப்பா. நம்ம சுத்தி எவ்ளோ இருள் இருந்தாலும் நமக்கு வெளியில இருந்து எந்த வெளிச்சமும் வரப்போறதில்ல. நமக்குள்ளேயே இருக்கிற அந்த உள்ளொளிய கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான மாற்றம் அப்படிங்கறது அது குறிக்குது. அந்த அட்டைப்படம் சொல்ற மாதிரி தான் இன்றைய நம்ம அலசலோட நோக்கமும் அமைய போகுது. உங்களை நீங்களே எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற மேலோட்டமான வழிகாட்டி கிடையாது இது. அப்போ இது இத பத்தினது. இது உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஆழமான கனவுகளை நோக்கி உங்க வாழ்க்கையோட திசையை எப்படி முழுமையா திருப்புவது என்பதற்கான ஒரு அகப்பயணம். சூப்பர். இதுதான் ஆசிரியர் பிவோட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வெளியில நடக்கிற மாற்றம் இல்ல, உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் நகர்வு. ஆமா, இந்த பிவோட் அப்படிங்கிற விஷயத்துல ஆசிரியர் சொல்ற ஒரு குறிப்பு ரொம்பவே சிந்திக்க வைக்குது. நாம எல்லாமே வெற்றி அப்படின்னு சமூகம் முத்திரை குத்தி வச்சிருக்கிற விஷயங்களை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். நல்ல வேலை, பணம், வீடுன்னு அவங்க சொன்ன அனைத்தையும் அடைஞ்ச பிறகு கூட பலருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது இனம் புரியாத வெறுமையும் மிஞ்சுது இல்லையா? கண்டிப்பா. எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனாலும் ஏதோ ஒன்னு குறையுதே அப்படிங்கிற அந்த உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு. அது ஏன் வருது? அதுக்கு காரணம் வாழ்க்கைய மாத்துறது அப்படிங்கறத ஒரு பாதையிலிருந்து விலகி வேற ஒரு புது பாதையில நடக்கிறதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா ஆசிரியர் இத மிக அழகா உடைக்கிறாங்க. அதாவது பிவோட் அப்படிங்கிறது வெளிப்புற பாதையை மாத்துறது கிடையாதுன்னு சொல்றாங்களா? ஆமா, காலங்காலமா இந்த சமூகம் இப்படிதான் வாழணும்னு நமக்கு ஒரு வரைபடத்தை கொடுத்திருக்கு இல்லையா? அந்த வரைபடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நமக்குள்ள உள்நோக்கி பயணிக்க தொடங்குறது தான் உண்மையான மாற்றம். அட, இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நாம என்ன செய்யறோம்னு பார்த்தா எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தான் தோணுது. என்ன ஒப்பீடு அது? இப்போ நாம ஒரு கார்ல பயணிக்கிறோம்னு வெச்சுக்குவோம். அந்த காரோட ஜிபிஎஸ் கருவியில நாம போகவே விரும்பாத ஒரு இலக்க செட் பண்ணிடுறோம். ஓ சரி. பயணம் முழுக்க வழியில டிராஃபிக் இருக்குன்னு ரூட்டை மட்டும் மாத்தி மாத்தி ஓட்டுறோம். நாம எவ்வளோதான் புது புது வழிகளை கண்டுபிடிச்சாலும் கடைசியில போய் சேர்ற அந்த இலக்கு நமக்கு தேவையில்லான ஒன்னா இருக்கும்போது எப்படி அந்த பயணத்துல திருப்தி இருக்கும்? ரொம்ப அருமையான உதாரணம். அந்த இலக்கு நம்முடைய சொந்த விருப்பமாவே இல்லையே, அப்ப எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? கரெக்ட். அந்த ஜிபிஎஸ் இலக்க நாம ஏன் நமக்கு தெரியாமலேயே செட் பண்றோம்? இதுல ஒரு பெரிய உளவியல் உண்மை அடங்கியிருக்கு. நமக்குள்ள எப்போதுமே 2 நதிகள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு ஆசிரியர் ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாங்க. 2 நதிகள்? அதாவது 2 குரல்கள்னு சொல்லலாமா? ஆமா. ஒன்னு இந்த உலகம் நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்த சத்தமான குரல். இன்னொன்னு நமக்குள்ள மிக ஆழத்துல தனித்து ஒலிக்கிற நமது உள்ளுணர்வின் அமைதியான குரல். ஒரு நிமிஷம். அந்த உள்ளுணர்வோட அமைதியான குரல் அப்படிங்கிறது சரிதான். ஆனா அந்த உலகத்தோட சத்தமான குரல் தானே நமக்கு சாப்பாடு போடுது. அதுவும் உண்மைதான். அதுதானே நமக்கு சமூகத்துல ஒரு மரியாதையை தேடி தருது. நாம ஏன் அந்த சத்தமான குரலை கேட்க கூடாது? ரொம்ப நியாயமான கேள்வி. உலகத்தோட குரலை கேட்கறது நமக்கு ஒரு வெளிப்படையான பாதுகாப்பு தர்ற மாதிரி தோணலாம். பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில நாம ஒரு கூட்டமா வாழ பழகியவர்கள் இல்லையா? ஆமா,
கூட்டத்தை விட்டு பிரிஞ்சா ஆபத்துன்னு நம்ம மூளை நம்பும். எக்ஸாக்ட்லி. அதனால சமூகம் எதிர்பார்க்கிற மைல்கற்களை நோக்கி ஓடுறது பாதுகாப்பானதுன்னு அந்த சத்தமான குரலை நாம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பாதையோட முடிவுல நாம அடையிற வெற்றிகள் எதுவும் நமக்கானது கிடையாது. அதாவது யாரோ எழுதின நாடகத்துக்கு நாம ரொம்ப சிறப்பா நடிச்சு கைத்தட்டல் வாங்கலாம். ஆனா நாடகம் முடிஞ்சதும் நாம இருக்க மாட்டோம். தொடங்கிறது தான் நம்முடைய சொந்த கதையை நாம எழுதத் தொடங்குற முதல் புள்ளி. அப்படியானால் அந்த அமைதியான குரலை கேட்கறத தடுக்கிறது எது? என்ன கேட்டா அது பயம்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மாதிரியான பயம்னு சொல்றீங்க? அந்த உள்ளுணர்வு நமக்கு முற்றிலும் பழக்கமில்லாத தெரியாத ஒரு புது பாதையை நோக்கி நம்மள கூட்டிட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம். எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும்னு நினைக்கிற நமக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது அப்படிங்கிற நிலைமை ஒரு பெரிய பீதியை உருவாக்குது தானே. நிச்சயமா. தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போதுமே ஒரு பலவீனமா தான் பார்க்க பழகியிருக்கோம். ஆனா ஆசிரியர் இதுல உள்ள மிகப்பெரிய சக்தியை நமக்கு உணர்த்துறாங்க. என்ன சக்தி அது? நமக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறதுல ஒரு ஆழமான விடுதலை இருக்கு. நாம எல்லாவற்றையும் கச்சிதமா திட்டமிடும்போது நமது தற்போதைய அறிவுக்குட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம சாத்தியம்னு நம்புறோம். ஓ, அதாவது நம்மளோட கற்பனைக்கு ஒரு எல்லை கட்டிக்கிறோம். கரெக்ட். ஆனா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறத விட்டுட்டு எனக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது அப்படிங்கறத நம்ம முழுமையா ஏத்துக்கும்போது முடிவற்ற சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச ஒரு தங்க சுழலுக்குள் நுழையறோம்னு அவங்க சொல்றாங்க. தங்க சுழல் கேக்குறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, அந்த சுழல்ல தான் நாம நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கு. ஆனா அந்த தங்க சுழல் கேக்குறதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கே. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இஎம்ஐ கட்டணும், பல பொறுப்புகள் இருக்கு. கண்டிப்பா அந்த பயம் இயல்பானதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலைய அல்லது வாழ்க்கைய விட்டுட்டு தெரியாத ஒரு சுழலுக்குள்ள குதிக்கிறது தைரியமா அல்லது முட்டாள்தனமா அப்படிங்கிற கேள்வி வருது. நாம ஏன் தெரிஞ்ச ஒன்ன நோக்கி போறதுக்கு பதிலா நமக்கு தெரிஞ்ச வழிகளையே சுகமா ஏத்துக்கிறோம்? இந்த இடத்துல தான் நமது மனித மூளை எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளைக்கும் மகிழ்ச்சிக்கும் பழக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அட, அப்படியா? ஆமா, மூளையை பொறுத்தவரை பழக்கப்பட்ட ஒண்ணுதான் பாதுகாப்பானது. அது ஒரு மோசமான உறவா இருக்கலாம், மன உளைச்சலை தர வேலையா இருக்கலாம், அல்லது நாமே நமக்கு ஏற்படுத்திக்கிற மன வலியா கூட இருக்கலாம். அது துன்பம்னு தெரிஞ்சாலும் அது நமக்கு தெரிஞ்ச துன்பம். அதனால மூளை அதை புடிச்சுக்குது. கரெக்ட். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், அதனால மூளை அதை தழுவிக்குது. இதைத்தான் ஆசிரியர் வசதி அப்படிங்கறது எப்படி ஒரு தீய பழக்கமா மாறுதுன்னு விளக்குறாங்க. ஒரு நிமிஷம். வசதி ஒரு தீய பழக்கமா? கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது மனித இயல்பு தானே. தற்காலிகமா ஓய்வெடுக்க கம்ஃபர்ட் ஜோன் தேவைதான். ஆனா தொடர்ந்து அங்கேயே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ஒரு சின்ன தொட்டிக்குள்ள வளர்க்கப்படுற மீன் அந்த தொட்டியோட அளவுக்கு மேல வளரவே வளராது, பாத்தீங்களா? ஆமா, அதோட வளர்ச்சி அங்கேயே நின்னுடும். அந்த மீனுக்கு அது வசதியான இடம்தான். ஆனா அது அதோட உண்மையான வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடுது. நமக்கு தேவையான நீண்டகால வளர்ச்சியை தடுக்கும்போது அந்த வசதியே நம்ம அழிக்கும் ஒரு மோசமான பழக்கமா மாறிடுது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதனாலதான் வெறுமனே இது பரவாயில்ல, நல்லாதானே இருக்கு அப்படின்னு தோன்ற ஒரு சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு அற்புதமான ஒன்ன படைக்க துணியறது தான் உண்மையான நம்பிக்கை பாய்ச்சல்னு ஆசிரியர் சொல்றாங்க. புரியுது. பழக்கப்பட்ட வலிய விட பழக்கமில்லாத அதிசயம் எவ்வளவோ மேலானது. ஆனா அந்த தெரியாத பாதையில பயணிக்கணும்னா நாம முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. ஆமா, பழைய சுமைகளை கீழே வைக்கணும். கீழே வைக்கணும். இத பத்தி நான் யோசிச்சப்போ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தோணுச்சு. சொல்லுங்க, கேப்போம். கடந்த கால வலிகளை தொடர்ந்து சுமக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலாவதியான பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு புது நாட்டுக்கு பயணம் செய்ய முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான உதாரணம். அந்த பாஸ்போர்ட் எந்த ஏர்போர்ட்லயும் வேலை செய்யாது. ஆனாலும் நாம அதை பத்திரமா நம்ம பைக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. கடந்த காலத்தோட வழிகளை நாம இவ்ளோ தூரம் சுமந்து வர வேண்டிய அவசியமே இல்ல. அது ரொம்ப கனமா இருக்கிறதுக்கு காரணமே அதை கீழே வைக்க வேண்டிய நேரம் எப்போதோ வந்துருச்சு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு உணர்த்துறது தான். அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா நடைமுறை சிக்கல் என்னன்னா, நமக்கு பழக்கப்பட்ட அந்த வலிகளை, உறவுகளை அல்லது பழைய நினைவுகளை விட்டு விடுவது அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு பைய கீழே வைக்கிற மாதிரி இல்லையே. பின்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நமது உடம்போட ஒரு பகுதியையே வெட்டி எறிகிற மாதிரி அவ்வளோ வலிக்கிறதே. ஏன் ஒரு வலிய விட்டு விடுவதில் ஏன் இவ்வளவு வலி இருக்கணும்? ஏன்னா நாம வெறும் வலிய மட்டும் கீழே வைக்கல, அந்த வலியோடு பின்னி பிணைஞ்சிருந்த நமது அடையாளத்தையே சேர்த்து கீழே வைக்கிறோம். ஓ, நமது அடையாளத்தையா? ஆமா, உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா பல வருஷமா ஒரு குறிப்பிட்ட கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் போது அந்த கஷ்டமே நம்ம யார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா மாறிடுது. அதாவது
நான் எப்போதுமே கஷ்டப்படுறவன், நான் எல்லாராலும் ஏமாற்றப்படுறவன் அப்படின்னு நமக்குள்ள நாமே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். கரெக்ட். அந்த வலிய விட்டு விடும்படி யாராவது சொன்னா நம்ம மூளை பதறுது. இந்த வலிய விட்டுட்டா அப்புறம் நான் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுவுது. நமது பழைய அடையாளத்தை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது நமது ஈகோக்கு நடக்கிற ஒரு சின்ன மரணம் மாதிரி. அப்போ அந்த மரணத்தை நாம அனுமதிக்கணுமா? நம்மை நாமே இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம்னு தானே நாம இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கேதான் நம்ம சிந்தனைய மாத்தணும். நம்மை நாமே இழக்கிறது எப்போதுமே தவறான விஷயம் கிடையாது. மாற்றத்தோட நெருப்புல நமது பழைய அடையாளங்கள் எரிஞ்சு சாம்பலாக நாம் அனுமதிக்கணும். ஒரு செடி வளரணும்னா விதை தன்னைத்தானே உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. விதையாகவே இருப்பேன்னு அடம்பிடிச்சா மரமா மாற முடியாது. அதே போல நாம ஒரு காலத்துல உயிரா நேசித்த சில விஷயங்கள, சில மனிதர்கள அல்லது சில நம்பிக்கைகளை நாம இன்னைக்கு கடந்து செல்றோம்னா அது நாம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் இல்ல. அப்ப அது என்ன? அது நமது பரிணாம வளர்ச்சியோட மிக முக்கியமான அடையாளம். ரொம்ப ஆழமான விளக்கம். பழைய அடையாளங்கள் அழியறத பார்த்து நாம பயப்பட தேவையில்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டீங்க. சரி, இந்த பழைய சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நமது உள்ளுணர்வின் குரலை கேட்டு புது பயணத்தை தொடங்கிட்டோன்னு வெச்சுக்குவோம். இந்த பயணத்துல நாம எங்க போய் சேரப் போறோம்? அதாவது இலக்கு என்னன்னு கேக்குறீங்க. ஆமா, இந்த அகமாற்றத்தோட முடிவுல கிடைக்கிற அந்த வெற்றி எப்படி இருக்கும்? இந்த உலகம் சொல்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைதான் அந்த வெற்றியா? உலகத்தோட பார்வையில வெற்றி அப்படிங்கிறது எப்போதுமே பிரம்மாண்டமா சத்தமா தான் இருக்கணும். ஆனா ஆசிரியர் இத முற்றிலுமா மறுவரையறை செய்றாங்க. வெற்றி அப்படிங்கிறது மற்றவர்கள் கண்களை உறுத்துற அளவுக்கு பிரகாசமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, ரொம்ப அமைதியான எளிமையான ஒரு வாழ்க்கையை விரும்புவது அப்படிங்கிறது முற்றிலும் சரியானது. நாம எந்த அளவுக்கு பிரபலமானவங்க, எவ்வளோ பணம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத வச்சு இந்த சமூகம் நம்ம அளவிடலாம். ஆனா உண்மையான திருப்தி அப்படிங்கிறது அதுல இல்ல. பின்ன எதுல இருக்கு? ஒரு சாதாரண நாளோட அமைதியை நாம எவ்வளோ ஆழமா ரசிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அப்படியானால் மகிழ்ச்சி அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? நாம அதை எங்க தேடிக்கிட்டு இருக்கோம்? நாம எப்போதுமே மகிழ்ச்சிய பொருட்களிலும் எதிர்காலத்திலையும் தான் தேடுறோம். ஆனா ஆசிரியர் மிக அழகா சொல்றாங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்க வீடு எவ்வளோ பெருசா, எப்படி அழகா கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல கிடையாது. அந்த வீட்டின் சுவர்களுக்குள் இருக்கும் மனிதர்களை நாம எப்படி நேசிக்கிறோம், அவங்க கூட எப்படி பழகுறோம் அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்காலத்துல நடக்கிற ஒரு பெரிய சம்பவத்துல இல்ல. நீங்க காலையில எழுந்து அமைதியா உட்கார்ந்து ஒரு டீ குடிப்பீங்க இல்லையா? ஆமா, அந்த டீயை முழுமையான கவனத்தோட எந்த பதட்டமும் இல்லாம ரசிச்சு குடிப்பது கூட அன்றைய நாளோட மிக முக்கியமான, மிக அற்புதமான செயலா மாற முடியும். இது ரொம்பவும் நிம்மதி தரக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சா மட்டும்தான் நாம மதிக்கப்படுவோம் அப்படிங்கிற அழுத்தத்துல இருந்து இது நம்ம விடுவிக்குது. ஆமா, பிடணும். வாழ்க்கையோட எதிர்பாராத புயல்கள் உங்க மேல வீசியும் போது அதை எவ்ளோ தைரியமா, எவ்ளோ கண்ணியமா கடந்தீங்க அப்படிங்கறத வச்சு உங்களை மதிப்பிடுங்க. அந்த நெகிழ்ச்சி தன்மை, அதாவது ரெசிலியன்ஸ், அதுதான் உங்களோட உண்மையான பலம். இத நான் படிக்கும்போது ஒரு விஷயம் என் மனசுல ஆழமா பதிஞ்சது. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உள்ள அந்த அமைதிய நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நாம கடைசியா எப்ப நெஞ்சில கை வச்சு அன்றைய நாளோட ஒரு சின்ன சந்தோஷத்தை முழுமையா உணர்ந்தோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்காலத்தை பத்தின பயம் இல்லாம, அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கை இப்போ இந்த நொடியில சரியா இருக்கு அப்படின்னு நாம எப்போ உண்மையாவே உணர்ந்தோம், அந்த தருணத்தை நாம அடிக்கடி கொண்டு வரணும். மிக சரியான கேள்வி. இதுக்கு ஆசிரியர் தர்ற ஒரு நிதர்சனமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். நாம எப்போதுமே இல்லாத ஒன்ன தேடித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கோ அதுல உள்ள குறைகளை மறந்துட்டு அதை அப்படியே நீங்க முழுமையா நேசிக்க தொடங்கும் போது ஒரு மாயாஜாலம் நிகழும். என்ன மாயாஜாலம்? நீங்க ஆசைப்பட்ட, விரும்பிய அத்தனையும் உங்களை தேடி அங்கேயே வந்து சேரும். அந்த முழுமையான திருப்தி நிலைய, இருப்பதை ஏத்துக்கிற பக்குவத்தை அடையிறது தான் உண்மையான அகமாற்றம். தி பிவோட்டியர் புத்தகம் காட்டுற இந்த ஆழமான பயணத்தோட சாராம்சத்தை நம்ம மிக தெளிவா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மாற்றம் அப்படிங்கிறது வெளியே நடக்கிற ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. அது நமக்குள்ள நாமே ஸ்விட்ச் போட்டுக்கிற ஒரு அகமாற்றம். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா சமூகத்தோட சத்தமான குரலை தாண்டி நமது உள்ளுணர்வின் குரலை கேட்கறது, தெரியாதவற்றை கண்டு அஞ்சாம அதில் இருக்கும் சாத்தியக்கூறுகளை நம்புறது. அப்புறம்
பழக்கப்பட்ட வழிகளாகவே மாறிப்போன நமது பழைய அடையாளங்களை விடுவிப்பது மற்றும் இன்றைய கணத்தின் எளிமையான அமைதியை முழுமையா ரசிப்பது. கரெக்ட். இவையே அந்த உண்மையான மாற்றத்துக்கான திறவுகோள்கள். நிச்சயமா. இந்த ஆழமான அலசல் உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்ய விரும்புற மாற்றத்துக்கு ஒரு புது வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நம்புறோம். நீங்க இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பொறி எப்போதும் அணையாம இருக்கு அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க. கண்டிப்பா. இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. இவ்ளோ நேரம் இந்த ஆழமான அலசலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்க நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். ஒரு சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமா, இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. சரி, இப்போ நம்ம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வரலாம். இந்த அலசலை நாம முடிப்பதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம விவாதிக்காத ஆனா உங்கள மிக ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட விடைபெற விரும்புறோம். உங்களை நோக்கிய ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இனி நீங்க வெறும் 60 பண்டிகைகளை மட்டுமே கொண்டாட போறீங்க என்றாலோ, அல்லது வெறும் 50 கோடை காலங்களை மட்டுமே நீங்க இனி பார்க்க போறீங்க என்றாலோ, அல்லது காலையில தோன்ற அந்த அழகான சூரிய உதயத்தை ரசிக்க உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வாய்ப்புகள் மட்டுமே மீதம் இருக்கு என்றாலோ, இன்றைய நாளை நீங்க எப்படி பாப்பீங்க? உங்க வாழ்க்கையோட முன்னுரிமைகள் எப்படி மாறும்? இது உங்க சிந்தனைக்கான விதை. இந்த பதில உங்களுடனேயே வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.